நீயே இறைவன் தாண்டா, அதை உணர்ந்துக்காமல் இப்படி இருக்கிறியே அப்படின்னு உனக்கு சொல்லணும் அப்படின்னா உனக்கு துன்பத்தை கொடுத்து தான் ஆகும். அப்போ வாழ்க்கையை உணர்ந்துக்கணும் அப்படின்னு படிநிலையில் இறங்கி போகிறவங்களுக்கு துன்பங்கிறது பெருசாக தெரியாது. அதை பற்றி யோசிக்காமல் இந்த உலகமே என் கால் கீழ்தான், நான் தான் இன்பமாக இருக்கின்ற ஒரு பெரிய நபர், நான் தான் பெரியாள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த துன்பமானது வருகின்றது. ஆனால் இந்த துன்பம் வரும்போதும் கூட தன்னோட தலைகணத்தால் உண்மையை உணர்ந்துக்காமல் திரும்ப திரும்ப நான் தான் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க தொடர்ந்து துன்பத்திலேயே இருக்கிறாங்க. பணம், பேரு, புகழ் அதெல்லாம் வேறங்க. அதெல்லாம் இன்பம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன்ட்ட 1000 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னா அவன் சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தமா? இல்லை அவனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னு அர்த்தமா? அப்படி 1000 கோடி ரூபாய் சம்பாரிச்சவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க தூக்கமே வராதுங்க. இன்னும் 1000 கோடி எங்கே சம்பாதிக்கலாம்னு அலைவாங்களே தவிர 4 மனுஷங்களை சம்பாதிக்கணும் அல்லது உண்மையாலுமே தான் யார் அப்படின்னு உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமே துளி கூட அவங்களுக்கு இருக்கிறது இல்லை.